திருச்சிற்றம்பலம். யாருக்கும் தூக்கம் இல்லையே? நல்லா இருக்கிறீங்களா? ஃப்ரெஷ்ஷா நல்ல இன்னைக்கு தூங்குனீங்களா? கஷ்டம் யாருக்காவது இருக்கா? ஏதாவது வீட்டுல இருக்கா? கை தூக்குங்க. சொல்லலாம் என்ன கஷ்டமோ. அதுக்கு ஒரு டைம் தரம் பாருங்க. அதை யாரும் யூஸ் பண்ணிக்கல. சரி விடுங்க. இப்போ போன தடவை சுந்தரமூர்த்தி தேவாரம் பத்தி பேசி அதை முடிச்சோம் இல்லையா? சாமி பாடிக்கினே மேல போயிட்டாருன்னு சொன்னோம். அதுல தங்கம் வரும் ஒரு பதியம் படிச்சீங்கன்னு சொன்னோம். அந்த அதை நம்மளுக்கு தராம வாங்கி போயிட்டாரு பேப்பர்னு ஒரு சில பேர் பின்னால சொன்னதை காதல கேட்டு போன ட்ரிப் அந்த பேப்பரை உங்ககிட்டே அந்த கட்டுக்குள் கொடுத்துட்டு போயாச்சு இல்லையா? இப்போ ஒரு பாட்டு நான் பேச நீங்க பாட நிறைய வருஷம் கேட்டாச்சு இல்ல? இன்னைக்கு ஒரு பாட்டு நம்ம கத்துக்கலாமா? ரொம்ப ஈஸி. உங்களோட கண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட காதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பாட்டு நீங்களே திருப்பி சொல்லலாம். எடுத்துட்டு போய் சாமி ஸ்டாண்ட்ல வச்சு சாமி எங்க இருக்கிறார் அந்த இடத்துல வச்சு தினந்தோறும் இந்த பாட்டை பாடினீங்கன்னா ஐஸ்வர்யம் கண்டிப்பா சத்தியமா வரும். ஆமா, இதெல்லாம் பொய் இல்ல. ஞாபகம் வச்சுங்க. வேற யாராவது எங்கனாவது பொய் சொல்லுங்க இருப்பாங்க. அதெல்லாம் பொய் கிடையாது. தேவாரம் திருவாசகம் எல்லாம் சாமி எல்லாம் பொய் கிடையாது. ஆமா, இப்ப அந்த பாட்டு உங்களுக்கு நானும் கத்துத்தரேன். ஃபர்ஸ்ட் பாட்டு பாருங்க. நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்னன்னா பக்கத்துல இருக்கும் தோடைய மட்டும் நின்றாம இருக்கணும். கம்முன்னு கேட்டா சாமி கத்து கொடுப்பேன். அங்க நோண்டி நின்று இப்படி எங்க பாராட்டி அவனை பைத்தியத்தை பாருங்க நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியும் இல்லையா? மெய்யை முற்றப்பொடி பூசி ஓர் நம்பி. சாமிக்கு பேர் என்ன? நம்பின்னு ஒரு பேர் இருக்கு சாமிக்கு இல்லையா? மெய்யினா என்னது? மெய்யினா என்னது? உங்களோட உடம்புன்னு பேர். சாமியோட உடம்புல சாமி என்ன பண்ணி இருக்காராம்? மெய்யை முற்றப்பொடி பூசி ஓர் நம்பி. சாமியை பார்க்கும்போது சாமி எப்படி தெரியுறாரா? சாமி உடம்பு பூரா விபூதி பூசி இருக்காராம். மெய்யை முற்றப்பொடினா முழுசா பொடினா விபூதி, முற்றப்பொடி பூசி ஓர் நம்பி. ஃபர்ஸ்ட் லைன் போச்சா? அப்புறம் சாமி என்னது? வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி. சாமி வாயில என்ன வருமா? எப்பவுமே வேதம் திருவாசகம் தேவாரம் இதைத்தான் சாமி பாடிட்டு இருப்பார். வேதம் நான்கையும் சாமி என்ன பண்ணாரா? விரித்து ஓதனாராம். தெளிவா சாமி பாடினாராம். வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி, மெய்யை முற்றப்பொடி பூசிவோர் நம்பி. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட இந்த ரெண்டு லைன் சத்தியமா புரிஞ்சிருக்கும். மெய்யை முற்றப்பொடி பூசிவோர் நம்பி, வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி. அப்புறம் கையில் வெண்மழு ஏந்திவோர் நம்பி. நீங்க சிவபெருமானோட உற்சவர் சிலை பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரர்னு சொல்றது. அதுல பாத்தீங்கன்னாக்கா சாமி கையில மான் ஒரு பக்கமும் மழு ஒரு பக்கமும் இருக்கும். மழுனா என்னன்னா ஆயுதம்னு பேரு. தூக்கி சாமி அதை மேல போட்டாருன்னா யாராவது க்ளோஸ் ஆயிடுவாங்க. அது மழு சாமி கையில ஏந்தி இருப்பாரு மழு. அப்ப பாருங்க, கையில் வெண்மழு ஏந்திவோர் நம்பி. சாமி ஃபுல்லா வெள்ளையா இருக்கும்போது மழு மட்டும் வேற கலர்ல இருக்குமா? விபூதி பூசி இருக்காரு இல்லையா? கையில் வெண்மழு ஏந்திவோர் நம்பி, மெய்யை முற்றப்பொடி பூசிவோர் நம்பி, வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி, கையில் வெண்மழு ஏந்திவோர் நம்பி. அடுத்த லைன் சிவபெருமானுக்கு என்ன கண் இருக்கு? நெற்றி கண் இருக்கு இல்லையா? கண்ணும் மூன்று உடையாய் ஒரு நம்பி. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே தெரியல மாட்டாங்க. நான் கிளாஸ் எல்லாம் ஃபெயில்னா கூட அந்த ஸ்டூடெண்ட் கூட இப்ப கத்துக்கலாம். ஓகேவா? கண்ணும் மூன்றும் உடையாய் ஒரு நம்பி. ரிப்பீட் வரலாமா? மெய்யை முற்றப்பொடி பூசிவோர் நம்பி. விபூதி சாமிக்கு ஃபுல்லா பூசிக்கிறீங்க சாமி. அடுத்தது வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி. தெரிஞ்சு போச்சீங்க. கையில் வெண்மழு ஏந்திவோர் நம்பி, கண்ணும் மூன்றும் உடையாய் ஒரு நம்பி. இப்ப நாலு வார்த்தை தெரிஞ்சிருந்தா செய்ய நம்பி, செஞ்சடை நம்பி. சாமி எல்லாரும் என்னது? செஞ்சடை நாயகன் தான். எல்லா தேவார பாட்டிலையும் சாமியை செஞ்சடைன்னு வரும் இல்லையா? யாருக்கா தெரியுதா இல்லையா? செஞ்சடைன்றது எல்லா பாட்டிலையும் வரும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஏதாவது பாட்டு சொல்றதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? அது அப்புறம் என்னது? திரிபுரங்கள் தீயழ செற்றது ஓர் வில்லா. ஒரு வில்லை எடுத்து இப்படி சாமி பிடுறதுக்கு பார்த்தாராம். எங்க?
திரிபுரங்கள் யாரு? இப்ப மட்டும் கொஞ்சம் கதை, இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கும். திரிபுரங்களை சாமி அழித்தவர். எந்த பாட்டு பாடினீங்களாலும் திரிபுராந்தகன் திரிபுரங்களை எரித்தவன் சாமி என்றால் திரிபுராந்தகாயன்னு வரும். யோகேஸ்வராய மகாதேவாய திரயம்மகாய திரிபுரந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக பாட்டு வேதம் இல்லையா? இப்ப திரிபுராந்தகாய திரிபுரங்களை எரித்தவர் நம்ம சுவாமி. என்ன நடக்குது? தாரகாசுரன் ஒருத்தவன் இருக்கிறான். முருகர் போய் சிம்மம் சூரசம்ஹாரம் பண்ணவர் பாத்துக்கிறீங்களா? அந்த தாரகாசுரன் வந்து என்ன செய்யறானா, சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறானா. ரொம்ப வருஷம் தவம் இருந்தானா, 1000 வருஷம் தவம் இருந்தானா. பண்ணும்போது சுவாமி வந்து கேட்டாரே, என்னடா வேணும், ஏன்டா அவ்வளவு வருஷமா இருக்கிற, என்னடா அவனுக்கு வேணும்? அசுரன் பாருங்க, மனுஷன் நீங்க எப்படி தவம் இருக்கணும், அசுரனே தவம் இருக்கிறான் பாருங்க. என்னடா உனக்கு வேணும்னு சொன்னப்ப, சாமி நான் செத்தா உங்க பிள்ளைங்க கையில தான் சாகணும்னு வாங்க நான் வரோம். என்னது செத்தா நான் உங்க பிள்ளைங்க கையால தான் சாமி நான் சாகணும்னு சொன்னேன். முருகர் அதனாலதான் அவனை சம்ஹாரம் பண்ணது தாராசுரன் இல்லையா? இப்ப அந்த தாராசுரனுக்கு 3 பிள்ளைகள். ஒண்ணு வந்து தாரகஷன், வித்யுன்மாலி, இன்னொரு பேர் என்னது கமலாட்சகன், தாராட்சகன், வித்யுன்மாலி. 3 பிள்ளைகள், 3 பேரும் அசுரன்கள். இந்த 3 அசுரன்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க? சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாங்க. என்னத்துக்கு தவம் இருக்கிறான்னா, சாமி எங்களுக்குன்னு ஒரு தனி கோட்டை வேணும், நாங்க வாழறதுக்கு நல்ல செல்வீகமா வாழணும். இவங்க பண்ண தவத்துக்கு யார் வந்தாங்க கேட்டா சிவபெருமான் வரல, பிரம்மா வந்தார். இவங்களுக்கு யார் வந்தது? பிரம்மா வந்தார். பிரம்மா வந்து கேக்குறாரு, என்னடா வேணும் தாரகாட்சா, என்னடா வேணும்? 3 பேர் என்ன கேட்டேன் நான் என்ன சொன்னேன்? தாரகாட்சன், கமலாட்சகன், வித்யுன்மாலி. என்னடா அவங்க 3 பேருக்கு வந்து கேட்கும்போது, சாமி இந்த மாதிரி 1000 வருஷம் நாங்க வந்து தவம் இருந்துட்டோம் எங்க அப்பா மாதிரி. ஆனா எங்களுக்கு என்ன ஒண்ணா சாகாத வரம் வேணும்னு கேட்டாங்க. சாவாம இருப்பீங்களா? நீங்க இருப்பீங்களா? யாராவது இங்க கை தூங்க சாவா இருப்பீங்களா? சாவாம இருக்கவே முடியாது. அப்ப சொன்னாரு பிரம்மா, ஐயோ இந்த மாதிரி வரம் என்னால முடியாது, சாவாத வரம் வேணா நீ சிவபெருமான தான் கேட்கணும், எங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். சரி சாமி, அப்படின்னா நாங்க ஒரு விஷயம் உங்களை கேட்கலாமா? கேளுங்க. எங்க 3 பேருக்கும் 3 கோட்டை பண்ணி கொடுங்க. ஒண்ணு இரும்பினாலான கோட்டை, இன்னொன்னு வெள்ளியாலான கோட்டை, இன்னொன்னு தங்கத்தாலான கோட்டை. இரும்பாலான கோட்டை பேரு உலோகபுரியின் பேரு. உலோகம் தான் என்னது? இரும்பு இல்லையா? உலோகபுரி. வெள்ளியாலான கோட்டை பேரு ரஜபுரின்னு பேரு. தங்கத்தாலான கோட்டை பேரு சொர்ணபுரி. சொர்ணம்னா தங்கம் இல்லையா? தங்கத்தாலான கோட்டை. சரிப்பா, அப்படியே ஆகட்டும். நாங்க எப்ப சாவறோம்னா, நாங்க சாவறோம் சாமி, நாங்க 3 பேரும் எப்ப ஒரு நேர்கோட்டுல சந்திக்கிறோமோ அது 1000, இத நல்லா கேளுங்க, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க 3 பேரோட கோட்டையும் ஒன்னா வந்து சந்திக்கும். அப்ப எங்களை எல்லாம் அடிச்சு சாவடிச்சுக்கிட்டோம். அது ஒரு வினாடி தான் கூடும்னு சொன்னோம். ஒரு வினாடி தான் நாங்க கூடுவோம். அவன் அவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தா எங்களை அடிச்சு 3 பேரும் சாவடிச்சுக்கிட்டோம். அப்ப நாங்க செத்துடுறோம். இப்ப வரக்கூடியலாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டான் பிரம்மா. சரிடா, அந்த நேரத்துல உங்களை யாரும் சாப்பிட்டீங்கன்னா சாவடிச்சுக்கிட்டோம். இவனுங்க 3 பேரும் பர்மிஷன் வாங்கினானுங்க. வாங்கின உடனே என்ன ஆகும்? ஒரு பதவியில வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? அகம்பாவம் வரும். சிவபெருமான மறந்தானுங்க, பூஜை பண்ண மறந்தானுங்க. ஒரே ராஜாங்கம் தான், கோட்டையாச்சு, எல்லாம் இருக்கும், ஜாலியா இருக்க வேண்டியதுதான், அதாவது பண்ண வேண்டியதான். சிவபெருமான மறந்தாச்சு. 3 பேர் யார் யாரு? தாராட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாலி. 3 பேரும் மறந்துட்டாங்க. 3 கோட்டை. இந்த கோட்டையில் என்ன பாதகம் கேட்டீங்கன்னா, இவங்க பறந்து போய் இப்ப நம்ம கீரப்பாளையத்து மேல ஒரு கோட்டை வந்து உட்காருதுன்னு வச்சுங்க, இந்த ஊரே இருக்குது, அப்படியே எல்லாம் நசிங்க அழுகி போயிடுவாங்க. அத மாதிரி அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்திர லோகம், இந்திரன் இருக்கிற தேவலோகம் இருக்குது இல்ல, அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு இந்திரன் கிட்ட போய் தகராறு பண்றதுக்கு போயிட்டாங்க. இந்திரன் தகராறு, இந்திரன் யார்கிட்ட போவாரு? சிவபெருமான்கிட்ட போவாரு. இந்திரனோட தலைநகரம்னு ஒண்ணு இருக்குது, அமராவதினு பேரு.
என்ன பேரு? சில பொண்ணுங்களுக்கே அந்த பேர் வரும் பாருங்க. அமராவதி கோட்டைன்னு பேரு. இந்திரனோட தலைநகரம். இந்தியாவோட தலைநகரம் டெல்லி இல்லையா? அத போல இந்திரனோட தலைநகரம் அமராவதி. அமராவதி கோட்டைக்கு போறான் ஃபர்ஸ்ட் யாரு? தாராட்சகன் போறான். பாக்குறான். இந்திரன் என்ன பண்ணா? அதை பார்த்த உடனே அசுரன் வரான்னு சொல்லி பயந்து அடிச்சுக்கினார். குடுகுடுன்னு கோட்டையை விட்டு வெளியே ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டானா இவன் என்ன செய்வான்? உள்ள போனவன் அடிச்சு இந்திரனோட கோட்டையே இல்லாம காலி பண்ணிட்டான். எல்லாம் காலி பண்ணிட்ட போய் இந்திரன் உடனே ஓடுறான். மகாவிஷ்ணு தேடி ஓடணும். மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஏதாவது செய்யுங்க. என்னெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அவருதான் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவரை போய் பாரு. சிவபெருமான் போய் சொல்றாங்க. மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திரனும் போய் சாமி வர அப்படி நான் தான் கொடுத்தேன். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை நேர்கோட்ல வரும்போது அடிச்சா அவங்க செத்துருவானுங்கன்னு பிரம்மா வந்து சாமி கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க? யாரு? சிவபெருமானோட பார்வதி கிட்ட சொல்ல. பார்வதி சிவபெருமானும் மகேஸ்வரம்னு ஒரு கோட்டையை ஒன்று அமைச்சு இவங்க இங்க பாருங்க. இவங்க பார்வதி சிவபெருமானும் மகேஸ்வரம்னு ஒரு கோட்டை ஒண்ணு அமைச்சு அதுல இந்திரனும் கூட இருக்கான். ஓகேவா? இந்திரன் இருக்கும்போது சுவாமி என்ன செய்யறாரு? இந்த கதை உங்களுக்கு யாரும் இவ்வளவு டீட்டெயிலா பேச மாட்டாங்க. சிவபெருமான் வந்து என்ன செய்யறாருன்னா நாரதனை கூப்பிட்டு, நாரதா இத மாதிரி இவன் தேவலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்துறான், இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கொஞ்சம் பாருன்னு சொல்றோம். நாரதர் உடனே சும்மா இருப்பாரா? எல்லா இடத்துலயும் என்ன செய்வாரு? மூட்டி மூட்டி விட்டு இருப்பாரு இல்லையா? நம்ம சில நேரம் செய்யற மாதிரி செய்யறாரு. செய்யும் போது என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் தாரகாட்சனோட வீட்டுக்கார மாட்ட போய் சொல்றாரு, ஏமா இந்த மாதிரி இந்த 2 பேரும் கூட இருக்கிறானுங்களே அவனுங்க வேஸ்ட். உன் வீட்டுக்காரன்னா இந்த எல்லா கோட்டையும் ஆள்றதுக்கு தகுதியானவன். இவனுக்கு 2 பேரையும் விரட்டி விட்டுருமா சொல்லுன்னு சொல்றான். யார? தாரகாட்சனோட வீட்டுக்கார மாட்ட சொல்லி கமலாட்சகனும் விக்கின்மாலியும் விரட்டி விடுன்றான். அதே மாதிரி விக்கின்மாலி வீட்டுக்கு போய் தாரகாட்சனையும் கமலாட்சனையும் விரட்டி விடுன்றான். இத மாதிரி 3 பேரையும் செய்யும் போது தாரகாட்சகனோட வீட்டுக்காரமாக நெருப்பு பத்திச்சு. ஏன் அதை செஞ்சாதான் என்ன? இவங்க 2 பேரும் வேஸ்ட் தானே சொல்லிட்டு என்ன பண்ணுது? தாரகாட்சகன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுது, அவங்க 2 பேரையும் தொடுத்து நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அவனுக்கு எதுக்கு வச்சுக்கிற? அவங்கள 3 எதுக்கு இருக்கிறீங்க? ஒரு ஆளு பெரிய கோட்டையை நம்ம ஆளலாம், அவங்கள விரட்டி விடு விரட்டி விடுன்னு விரட்டி விடுன்னு சொல்லும் போது என்ன ஆகும்? ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறான், ஒருத்தர் வீட்டுக்காரன் வராங்க, வந்து வேக்கி விட்டுட்டே அவன் என்ன ஆகும்? சண்டை வரும். அண்ணன் இப்படி போவான், தம்பி இப்படி போவான் இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க. அத மாதிரி அண்ணன் தம்பி 3 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட வரைக்கும் என்னாச்சு? 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிறாங்களா? சிவபெருமான் என்ன செய்யறாரு? அடிச்சுக்கிறானுங்களா? அடிச்சுக்கிற போதையில 3 பேரும் ஒன்னா சேருவானுங்க. கவனிடான்ட்டார். கவனிச்சு நம்ம அடிச்சிட வேண்டியதான். கணக்கு பண்ணிட்டாரா? 3 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. எங்க இருந்து வர சுவாமியை ஒரு கோட்டை செஞ்ச பேர் என்னது? மகேஸ்வரம்னு சொன்னார். அமராவதி கோட்டையை இந்திரனோட கோட்டை அழிச்ச உடனே சிவபெருமான் மகேஸ்வரம்னு ஒரு கோட்டை ஒன்று தயார் பண்ணி இந்திரனை கூட வச்சு 3 பேருக்கு சண்டை நாரதனை விட்டு மூட்டி விட்டு அடி. இப்ப 3 பேரும் வச்சு இருக்கிறானுங்க. வருவானுங்க. நான் நேர்கொட்டேன்னு சொல்றாரு. இருக்கிற தேவருக்கு வைக்க எல்லாம் அந்த மகேஸ்வரம் உள்ள வந்துட்டாங்க. சுவாமி என்ன சொல்றாரு? சரி இவங்க கூட சண்டை போடணும்னா ஒரு தேர் ஒண்ணு எனக்கு வேணும்னு சொல்றாரு. அதுல இந்திரர்கள் அசுரர்கள் இங்க பாருங்க, கேளுங்க. பிரம்மா, சூரியன், சந்திரன் எல்லாரும் வராங்க. சிவபெருமான் என்ன செய்யறாரு? தேர் பண்றதுக்கு விஸ்வகர்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? தேர் செய்யறவங்க, இந்த நகைலாம் செய்யறவங்க பேரு விஸ்வகர்மான்னு. விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு தேர் ஒண்ணு வேணும். ஏன் சொல்லல, எனக்கு ஒரு தேர் வேணும். தேர் செஞ்சு கொடுத்துட்டான் விஸ்வகர்மா. அருமையான ஒரு தேர்வு வடிவமைச்சு கொடுத்துட்டான். பூமிக்கும் வானத்துக்குமா பெரிய தேர் ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்துட்டான். 7 லோகங்களை பார்த்த மாதிரி மேல பாத்தீங்கன்னா 8 தட்டு போட்டு செஞ்சான். கீழே 7 தட்டு போட்டு செஞ்சான். கீழே இருக்கிறது நரகம், மேல இருக்கிறது சொர்க்கம் இல்லையா? அதல விதல சுதல பாதாள ரசாதல தலாதலன் 7 லோகம். இங்க வந்து பூலோகம், புவரலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். இங்க 7 தட்டும் இங்க 7 தட்டும் போட்டு கொடுத்துட்டான். யாரோட வேலை?
விஸ்வகர்மாவோட அழகா சின்ன பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளை கூட இதை கேட்டு போய் வீட்டுல சொல்றோம். அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்படியே வீடியோ மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருந்தது போல இருக்குன்னு தெரியும். இதுல 4 குதிரையா 4 வேதத்தையும் போட்டாங்க. 4 வேதமும் 4 குதிரையா போட்டாங்க. பிரம்மா வந்து தேர் ஓட்டியா வந்து உட்கார்ந்துட்டான். சூரியன் ஒரு சக்கரமாவும் சந்திரன் ஒரு சக்கரமாவும் போட்டாங்க. சூரியன் அஸ்தமாவது இல்லையா, அந்த அஸ்தமாவர ஒளிய வந்து அச்சாணியா போட்டாச்சு. அச்சானம் இல்லாமல் முச்சானம் ஓடாதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. நீங்க பழைய மாட்டு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அச்சு இருக்கும் பாருங்க உடம்பு, அந்த மாதிரி தேருக்கு அச்சா போட்டாச்சு. இப்ப இன்னும் யாரும் இல்ல, சிவபெருமான் வந்து என்ன செய்யறாரு, மேருமலைய வளைச்சு வில்லா பண்ணிடுறாரு. வாசுகின்ற பெரிய பாம்பு, அந்த பாம்பை வந்து அந்த வில்லுக்கு கயிறா பண்ணிடுறாரு. பண்ணிட்டு வேற என்ன இன்னும் வேணும், அம்பு வேணும். அக்னி தேவதைய அம்பா ஆக்கிறாரு. ஆக்கிட்டு இந்த தேவர்களாக முனிவர்கள் எல்லாரையும் அந்த தேருக்கு ஒரு பாகமா செஞ்சு விட்டாரு. இவங்க 3 பேரும் ஓயாம அடிச்சு குத்தி வெட்டிக்கின்ற பூமியெல்லாம் ரத்த மழையில நினைவு, பூமியெல்லாம் ரத்த மழை மேல இருந்து மழை எல்லாம் நினைவு. தினதோறும் சண்டை போடுறாங்க, தினதோறும் சாவுறாங்க. ஏன் ரத்த மழையால ஏன் நினைவுன்றீங்க? கொஞ்சம் பேர் தானே இருந்திருப்பான், அவங்க செத்துட்டு இருப்பானுங்களே, எப்படி அவ்வளவு ரத்த மழை போகுதுன்னு கேக்குறீங்களா? அசுரனுக்கு என்ன தெரியுமா வரும், ஒருத்தவனை வெட்ட அவன் என்ன தெரியுமா ஆகும், 1000 ஆகும். அப்ப வெட்ட நான் பெரிய போர் மூண்டு ரத்த வெள்ளமாவது பூமியில இருக்கிறவங்களாம் கத்துறான், என்ன சாமி இந்த மாதிரி, என்ன சாமி இந்த மாதிரி இல்லையா? நம்மளுக்கு பக்தி இல்லாம இருக்கலாம், அங்க சொன்னா சாமி கேட்காம இருப்பாரு. ஆனா சில பேர் சொன்னாருன்னா சாமி உடனே கேட்பாரு. அப்படி எல்லாம் அப்பெல்லாம் வாழ்ந்தாங்க. இல்ல சாமி என் மேலெல்லாம் ரத்தமா ஊத்துதுன்னு போகும்போது சாமி இதுக்கு உடனே தீர்வு கண்டுதாண்டா ஆகணும்னு சொல்றாரு சிவபெருமான். சொல்லும்போது சிவபெருமான் இப்படி அந்த வில்ல வச்சு உனக்கு முப்புறமும் வருதான்னு இப்படி பார்க்கும் போது இப்படி வச்சு அடிக்க கரெக்டா பண்ணும் போது தடங்கி பின்னால போறாரு. இப்படி சாயும் போது மகாவிஷ்ணு வந்து நந்திக்கு பேரு விடையா வந்து சாமியை தாங்கினாராம் பின்னால விழாத மாதிரி. அதுக்குள்ள இந்த இவனுங்க இந்த தேவர்கள் இந்த இந்திரன் சந்திரன் எல்லாம் இருக்கான் தெரியுமா, அவெல்லாம் என்ன பேசிக்கிறானா, டேய் நம்ம உதவியோட தாண்டா இவனை சாமி சாவடிக்க போறாரு. என்ன பேசிக்கிறானா, நம்ம எல்லாம் உதவி, நீ எல்லாம் சக்கரண்டா, நம்ம எல்லாம் வேதெல்லாம் குதிரடா, எல்லாம் நம்ம அலைய புடிச்சு இந்த பாம்பை புடிச்சுன்னு இருந்தாலும் சாவடிக்க போறோம் பேசுறேன். ஒரு தடவை சிரிச்சாராம். சாமிக்கு இவன் நினைக்கிறது தெரியாதா, இவன் நினைக்க தெரியாதா? தெரியும் போது நெற்றி கண்ணை திறந்தாராம். ஒரு தடவை சிரிச்சுட்டு இப்படி சாயும் போது விஷ்ணு வந்து விடையா வந்தாராம் பின்னால. விடையில சாமி சிரிச்சாராம் பாருங்க. சிரிக்கும் போது நெற்றி கண்ணு திறக்கவும் அவனுக்கு 3 பேரும் ஒன்னா மாட்டினாலும் அந்த நெற்றி கண்ணு போய் அடிச்சு 3 கோட்டையும் இல்லாம சுக்குநூறா தெரிச்சு போனான். இதுதான் திருப்புறம் எரித்த கதை. வில்ல சாமி என்ன பண்ணல, அக்னியை உபயோகிக்கல, வாசுகியை உபயோகிக்கல, மேருமலை உபயோகிக்கல, சந்திரனை உபயோகிக்கல, சூரிய அஸ்தமத்தை உபயோகிக்கல, 4 வேதத்தை உபயோகிக்கல, பிரம்மாவை உபயோகிக்கல. அப்புறம் யார் செஞ்சது? விஸ்வகர்மா உபயோகிக்கல. எவனும் தேவரை போகலான்னு ஒரு சிரிப்பாலே சாமி திரிபுரங்களை எரித்த கதை இதுதான். ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இப்போ அந்த லைனுக்கு வாங்க. திரிபுரங்கள் தீயழ செற்றது ஓர் வில்லால் எய்த நம்பி. ஓகேவா? அந்த வில்ல இப்படி விடுற மாதிரி சாமி காட்டினாராம். ஆனா என்னாச்சு, வில்லு பயன்படல. எய்த நம்பி என்னை ஆளுடைய நம்பி, எவருங்க என்ன ஆள்ற நம்பின்னு சொல்லி வர்றாரு. என்னை ஆளுடைய நம்பி, என்ன ஆள்ற நம்பி இவருதான். எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இது நீங்க எல்லாம் உட்கார்ந்து இப்ப 7வது பிரிவில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எத்தனாவது பிரிவில உட்கார்ந்துக்கிறீங்க? 7வது பிரிவில தான் மனுஷனா வந்திருக்கிறீங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய். மனிதனோட எழுபிறப்பு, இந்த எழுபிறப்பும் எம்மை எங்கள் நம்பி கண்டாயே சொல்ற சுவாமி. இப்ப எல்லாரும் பேப்பரை மூடி வச்சிருந்தீங்களா? கொஞ்சம் தயசமா பிட்டடிக்காம, பிட்டடிக்க கூடாது. ஒரு தடவை படிச்சுக்கலாமா? ஒரு தடவை வேணும். சரி. மெய்யை முற்றப்பொடி பூசிவோர் நம்பி, இல்லையா? வேதம் 4 விரித்து ஓதிவோர் நம்பி.
கையில் வெண்மழு ஏந்திவோர் நம்பி கண்ணும் மூன்று உடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றது ஓர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இப்ப சொல்லலாமா? சொல்லலாமா? தைரியம் தானே? தைரியம் வருதா? யாருமே நடிகர் லைனா வராங்களா? இளமையா இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தரலாம்ல. நீங்க அப்ப பின்னால வாங்க, அவ பாடும்போது. ஓகேவா? சரி சரி. ஒரு தடவை எதுக்குன்னா, இது அப்படியே உங்களுக்கு மனசுல வந்ததுன்னா, அந்த சாமிகிட்ட போய் நிக்கும் போது நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க கேட்ட அந்த ஐஸ்வர்யமா உங்களோட வீடு இருக்கும். அதுக்குதான் இத்தனை பாட்டை விட்டுட்டாங்க. இது உங்களுக்காக கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் அதுதான். மெய்யை முற்றப்பொடி பூசிவோர் நம்பி வேதம் நான்கும் பிரித்து ஓதிவோர் நம்பி கையில் வெண்மண்ணு ஏந்திவோர் நம்பி கண்ணும் மூன்றும் உடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி செஞ்சடை நம்பி திரிபுரங்கள் தீயழ செற்றது ஓர் வில்லால் எய்த நம்பி என்னை யாருடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. வீட்டுல போய் வச்சுக்கிறீங்களா? போய் அடுத்தது போலாமா? சரி, ஓகே. சொன்னா சொல்லுங்க. இதுக்கு ராகமே தேவையில்லை. நீங்க அப்படியே கையால நீங்க பிஸியானவங்க. நம்ம அதனால இந்த பாட்டுக்கு ராகம் தேவை, அப்படியே சொல்லணும். இது நம்ம நீங்க ராகமாவும் நம்ம பாடலாம். செய்ய முற்ற கொடி பூசி போர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதி ஓர் நம்பி கையில் வெண்மழ் ஏந்துவோர் நம்பி கண்ணும் மூன்றும் உடையாய் ஓர் நம்பி செய்ய நம்பி செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றது ஓவில்லால் எய்த நம்பியரை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே நம்பி கண்டாயே நம்பி கண்டாயே. இப்படி நீங்க பாடுறது உங்களுக்கு லேட் ஆகும் தானே? அதனாலதான் சொல்லுங்க. இந்த ராகம் ஓகேவா? பாடுறீங்களா? இப்போ இப்ப ஒரு தடவை கத்து கொடுத்து ஏன்டா உடனே பாட சொல்றேன்? பாடு. மெய்யை முற்ற பொடி பூசி ஓர் நம்பி வேதம் நான்கும் விரித்துவோர் வேதம் நான்கும் விரித்தோதியோர் நம்பி. அப்படி வரணும். வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி கையில் வெண்மழ் ஏந்துவோர் நம்பி கண்ணும் மூன்றும் உடையாய் ஓர் நம்பி செய்ய நம்பி செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றது ஓவில்லாள் ஏத நம்பியதை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே நம்பி கண்டாயே நம்பி கண்டாயே. இப்படி பாடுங்க. வீட்டுல போய் ட்ரை பண்ணுங்க. வரலன்னா அடுத்த வாரம் திரும்பி பாடுறோம். சரிதானே? இப்போ திருநாவுக்கரசர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற 4 பேர்ல 2ஆவதா இருப்பாரு திருநாவுக்கரசர் பெருமான். அப்பர் பெருமான் அவருக்கு பேரு, இன்னொரு பேரு இல்லையா? அவர் சொல்றாரு, கருவுற்ற நாள் முதலாக அம்மா வயிற்றுல கருவா வந்தாராம். அப்பவே அவருக்கு சாமியை பத்தி தெரியும். கருவுற்ற நாள் முதலாக நீ திருப்பாலமே காண்பதற்கு உருகிற்றா. என்னாச்சாம்? அவரோட நெஞ்சம் கருவிலே உருவுதான். சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறாரு. அதை பாக்குறதுக்காக இந்த பிறவி நம்ம அம்மா வயிற்றுக்கு வந்துட்டோம்னு அவர் அப்பயே நினைக்கிறார். கருவுற்ற நாள் முதலாக நீ திருப்பாதமே காண்பதற்கு உருகிற்று. நானும் என் உள்ளமும் கிடந்து அளந்து ஏய்த்து ஒழிந்தேன். திருவொற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா ஒரு பற்றிடாமையும் கண்டு இறந்தாய் திரு கட்சியே அம்மனே பாரு. சாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மா வயிற்றுல குட்டியா இருக்கும் போதே உன்னை பாக்குறதுக்கு. இப்போ நீங்க ஒரு ஊட்டிக்கு போறீங்கன்னு வச்சுங்க, ஊட்டி கொடைக்கானல் டூர் போறீங்க. ஊட்டி சாதாரணமா அந்த பக்கம் போகும்போது திருச்சி இந்த ரூட்ல திண்டுக்கல்லாம் சாதாரண ரோட்ல வாங்கி அந்த கொடைக்கானல் மலை வந்து கொச்சி ஏறணும் குளிரா. ஐயோ கொடைக்கானல் வந்துட்டோம்பா அப்படி இருக்குது இல்ல, வேற மாதிரி இருக்கு. வரைஞ்ச இடம் திறந்து விட குளிர்ந்து வர மூட அந்த மாதிரி செய்றீங்க இல்ல,
அம்மா வகுத்துல வரும்போதே தெரியுது அந்த மாதிரி. ஓ, மனுஷனா வந்துட்டு இருக்கா, சிவபெருமான தேடணும், சிவபெருமான பாதத்தை தேடணும்னு சாமி நினைச்சதா சொல்ற. கருவுற்ற நாள் முதலாக நீ திருப்பாதமே காண்பதற்கு உருகிற்று நானும் என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து தெரியுமா, அப்படியே தூங்கி அந்த மாதிரி எப்படியாவது போகணும்னு ட்ரை பண்றது. ஒரு 100 பேர் இருக்கிறான் கோயில் வாசப்படி, நீங்க எப்படியாவது போய் ஆகணும் என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்க இல்ல, கிடந்து அளந்து எய்த்து ஒழிந்தேன். யார் யாரெல்லாம் கூப்பிடுறாரு, திரு ஒற்றியூர் சாமி, அவர் பேர் இன்னொரு பேர் என்ன, திரு ஒற்றியூரா கடம்பக்கநாதர்னு பேரு சாமிக்கு இன்னொரு பேர். திரு ஒற்றியூர் சாமியே, திரு ஒற்றியூரா, திரு ஆலவாய். சரி, ஆலவாய்னா என்னது, அது இதுல நாரவாயி நல்ல வாய் வேற, ஆலவாயின்னா எதுன்னு கேக்குறீங்களா? என்னது ஆலவாய்னா என்னது அது? ஆமா, திருவாரூர். மதுரையில் இருக்கிற சாமி பேரு தான் ஆலவாய் சொக்கன்னு பேரு இல்லையா, சுந்தரேசன் பேரு, ஆலவாய் சொக்கன்னு பேரு இல்லையா. திரு ஆல என்னன்னா ஆழகால விஷம்னு சொல்றோம். என்ன, பாம்புங்க வாயிலிருந்து கக்கட விஷம் பேர் தான் ஆழகால விஷம். அந்த மாதிரி பாம்போட விஷம் இருக்குதுல்ல, அந்த பாம்புக்கு சொந்தக்காரனான சுந்தரேஸ்வர கடவுள் திரு ஆலவாய்னா பாம்போட விஷம், பாம்போட வாய்னு பேரு. ஆலவாய்னா பாம்போட வாய்க்கு, பாம்போட விஷம் கக்குது இல்லையா, அந்த விஷத்தை சாமி இங்க வச்சிருக்காரு இல்லையா, அதான் திரு ஆலவாய் சாமிக்கு பேர் வந்தது. யாரும் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. ஆலவாய் சொக்கன்னு பேரு. திரு ஒற்றியூரா, திரு ஆலவாயா, ஆரூரா, இவங்க 3 பேரையும் என்னதுக்கு தெரியுமா கூப்பிடுறாரு, அவங்கதான் சாட்சியம். என்னது சாமிக்கு நம்ம என்ன சொன்னாலும் யார் தான் சாட்சியம், திரு ஒற்றியூர் சாமி சாட்சியம், திரு ஆலவாயன் சாட்சியம், திரு ஆரூரன் சாட்சியம். என்னத்துக்கு சாட்சி, ஒரு பற்று இல்லாமையும் கண்டு இறங்கார். சாமி எனக்கு எது மேலேயுமே ஆசை கிடையாது, எனக்கு எது மேலேயுமே ஆசை கிடையாது, அதுக்கு நீ தான் சாமி சாட்சின்னு சொல்ற. ஒரு தடவை மட்டும் ரிப்பீட் கொடுத்து அடுத்தது போறோம். கருவுற்ற நாள் முதலாக நீ திருப்பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து வைத்து எழுந்தேன். திரு ஒற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா, ஒரு வற்றிலாமையும் கண்டு இறங்காய் திரு கட்சி ஏகம்பனே. ஆச்சா, இப்போ இன்னொரு பாட்டு கீழே, அந்த பாட்டு உங்களுக்கு ஒரு முதல்ல படிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். தூங்கி இருக்கிறவங்க ஏஞ்சிக்கல, இப்ப ஏஞ்சிருங்க, போதும் தூங்கண்டு போதும், ஏந்துருங்க. கற்பங்கள் பல கோடி செல்ல தீய, புரியுதான் மட்டும் சொல்லுங்க, சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. புரியுதுங்களாமா அந்த பாட்டு, புரியுதுங்களாமா? கொஞ்சம் தூக்கம் வராம இருந்து தூக்கம் வர வச்சுட்டேடான்றீங்களா? கற்பங்கள் பல கோடி செல்ல தீய, நீங்க என்ன பாருங்க, கற்பங்கள் பல கோடி செல்ல தீய நெருப்பு பேர் என்னது, வேற கனல். கனகனனுக்குதா பாருன்றீங்க, சுடுதண்ணி வீட்டுல போட்டு கனகனனுக்குதா பாருன்றீங்க. ஜோரா அடிச்சா என்ன பண்றீங்க, அவனுக்கு கனகனனுக்குதுன்றீங்க, சொல்றீங்களா இல்லையா? ஆமா. கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனல் நடு ஊசியின் மேல் கால் ஊன்றி, ஊசியின் மேல் கால். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிய வரும். கற்பங்கள் பல கோடி செல்ல, பல கோடி வருஷமா தவம் இருக்கிறானா யாரு, ஒரு முனிவரும் ஒரு தேவரும். எப்படி தவம் இருக்கிறான் சாமி, கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனல் நடு, நெருப்பு திக்கு 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 திக்குன்னு எரியுது, அதுக்கு நடுவுல போய் நிக்கிறானே, அது சும்மா நிக்கலையா, நெருப்புல ஒரு ஊசியை குத்திட்டு அந்த ஊசி மேல, ஊசியின் மேல் கால் ஊன்றி, அப்புறம் பொற்பர மெய், இங்க பாருங்க, பொற்பர ஏறி நின்னா எப்படி இருக்கும். இப்ப இவங்க இருக்கிறாங்க, இவங்களை எடுத்துட்டு போய் நெருப்புல போட்டு நேரம் நிக்க வச்சு ஊசியை விட்டு நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க,
வலிக்குமா? ஐயோ எம்மான் கத்தும் நெருப்பு பரபர பரபரன்னு எரியும் இல்லையா? பொற்பரை இங்க கேளுங்க. பொற்பர மெய்னா உடம்பு, பொற்பர மெய் உணவு இருக்குமா? அப்ப போய் இட்லி தோசை சாப்பிட்டுறீங்களா? உணவின்றி தூங்க முடியுமா? நமச்சிவாய 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 சொல்றீங்க. கற்பங்கள் பல கோடி செல்ல, பல கோடி வருஷங்கள் செல்ல, தீய கனல் நடு, இங்க பாருங்க, கனலோட நடு ஊசி மேல் கால் ஊன்றி, இங்க பாருங்க, பொற்பர உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட, இங்க பாருங்க, புலர்ந்து எலும்புனா அப்படியே நான் இப்ப மாடு மாதிரி இருக்கிறேன்னு வச்சுங்க, போய் அதிலே நிக்கிறேன்னு வச்சுங்க, என்ன ஆகுவேன்? மெலிஞ்சு பாருங்க, புலர்ந்து எலும்பு புலப்படனா என்னோட மார்க்கூடி எலும்புல சப்பையா அப்படியே இருக்கும், அப்படியே நமச்சிவாயம் மட்டும் சொல்லுங்க இல்லையா? அது எப்படி அழகா எழுதிருக்காங்க பாருங்க. புலர்ந்து எலும்பு புலப்பட, எலும்பு பார்க்கும்போது என்ன தெரியுமா? எலும்பு புலப்பட ஐம்பொறி ஓம்பி, இங்க பாருங்க, ஐம்பொறின்னா என்னது? கண் காது மூக்கு செவில என்ன பண்ணிடும்? நெருப்பு திக்கு திக்குன்னு எரியுது, ஊசி மேல நிக்கிறேன். அப்ப போறவங்க வரவங்களா ஹலோ வாங்க, ஹலோ பாய் நான் நிற்பேன் இல்ல இல்லையா? ஐம்பொறிகள் ஓம்பினா அடக்கி, ஓகே. நிற்பவருக்கு ஒளிந்து, இங்க பாருங்க, நிற்பவருக்கு ஒளிரானா சாமி. யாருக்கு? இந்த அம்மா பூஜை பண்றாங்கன்னா இந்த அம்மாவை பார்த்து ஒளிரானா சாமி. ஏன்? இன்னும் இவங்க பதப்படலைன்னு. இப்ப இவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு ஏறி ஊசி, இன்னைக்கு நாமெல்லாம் போயிட்டு நைட்டு நெருப்பு போட்டு ஊசி மேல ஏறி சிவாய சிவாய சாமி ஒண்ணு அம்மா வாங்கம்மா உங்களுக்கு பார்வையோட காட்சி கொடுத்துறான்னு வர. நிற்பவருக்கு ஒளிந்து மறைக்கு ஒளிந்து யோகனும் முனிவருக்கு ஒளிந்து அமரருக்கு ஒளிந்து மேலாம் சிற்பதத்துள் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளருக்கு உட்கலந்த தேவதேவே பாரு. வள்ளலார் பாடுற எப்படி ரசிச்ச பாட்டு பாருங்க. எவ்வளவு பாட்டு இருக்கு. எனக்கு நெஞ்சுக்கு அடிச்ச பாட்டு மட்டும்தான் இங்க உங்ககிட்ட வரும். மத்த பாட்டுலாம் நானே சரி சரி நம்ம படிச்சுக்கணும் விட்டுறது. இப்ப பாடலாம், நான் இந்த பாட்டை பார்த்தனா எந்த பாட்டு பார்க்க மாட்டேன். கற்பங்கள் பல கோடி தீய செல்ல கடலில் நடு ஊசியின் மேல் கால் ஊன்றி, ஓகே தானே? ஈஸி தானே? பொற்பர உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறி ஓம்பி நிற்ப. இப்ப இந்த பாயிண்ட் வாங்க. அப்படியெல்லாம் நிக்கிறானே, எலும்பு தெரிய ஊசி மேல நிக்கிறானே, அவனுக்கு திருப்பாதங்களை காட்டலையா சாமி? அவனுக்கு பார்த்து ஒளியிறாராம். வேற எதை பார்த்து ஒளியிறாராம்? மறை பார்த்து ஒளியிறாராம். மறைனா 4 வேதங்களையும் பார்த்து அதுங்களுக்கு கூட புலப்படலையா சாமி? அவங்க கண்ணையும் படக்கூடாதுன்னு ஓடுறாராம். கடைசியில யாரு கண்ணில் பட சாமி ஆசைப்படுறதான் இந்த பாட்டு. அடுத்தது யோகம் பண்றானே, யோகம் என்ன யோகம்? பிராண யோகம் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்படியே மூச்சா அடக்கின்னு யோகம் அவனுக்கும் படலையா? யோக நுண்மொழிவர்னா அவ்வளவு நுண்ணிப்பா சாமி எங்கன்னா கிடைப்பாரான்னு தேடுறானா. யோகனும் முனிவர்க்கு ஒளிந்து அமரர்னா யாரு? ஆம்புலன்ஸ் சாவு செத்தவனை இட்டுன்னு போற வண்டி பேர் என்னது? அமரர் ஊர்தின்னு எழுதிருப்பான், பாத்துக்கிறீங்களா? அமரர்னா யாரு தெரியுமா? தேவர்னு பேரு. அந்த செத்து போனவன் 1000 கேடியா இருந்தாலும் அந்த கேடிய பெருமைப்படுத்துறதுக்காக அமரர்னு எழுதிருக்கும். போன வண்டி நான் எழுதுவான், பின்ன எழுத மாட்டான் இல்லையா? அமரர் ஊர்தினா அவர் அமரர் பேர் உட்காந்து போவாங்க. ஆமா, அவர் அமைதியா போவார், வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இங்க பாருங்க, அமரருக்கு ஒளிந்துன்னா என்னன்னா, வானத்துல இருக்கிற தேவரெல்லாம் சாமியை தேடுறானா, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப யார் யாருக்கெல்லாம் ஒளிந்துன்னு சொல்லலாமா? அந்த ஊசி மேல நிற்பவருக்கு ஒளிந்து மறைக்கு ஒளிந்து யோகனும் முனிவருக்கு ஒளிந்து அமரருக்கு ஒளிந்து இவங்களுக்கெல்லாம் ஒளிந்து ஒளிந்து ஓடினாலுமே சாமி எங்கடா இருக்கிறான்? மேலா ஐயோ எங்க மேல ஏறி நிக்கிறார் அவன். எங்க சாமி? சிற்பதத்துள்ள சிதம்பரத்துல நிக்கிறாராம் சுவாமி. போய் ஏறி போய் நடராஜ மூர்த்தியா சிதம்பரத்துல நிக்கிறாராம். எப்படி நிக்கிறாராம்? சின்மயமாய் சின்முத்திரை பாருங்க, சின்முத்திரை அபயகரத்தை வச்சுக்கிட்டு காட்டுறாராம் சாமி. இப்படி காட்டி நிலை நிப்பாரு பாருங்க. எனக்கு எப்படியாவது பாருங்க, இப்படிதானே நிக்கிறார் சாமி, இப்படிதானே நிக்கிறார். சின்மயமாய் நிறைந்து நிக்கிறாராம். சும்மா கொஞ்சமும் பாதியமா நிக்கலையா?
சிற்பதத்துள் நிறைந்து ஞான திருவாளர். யார் இது? நீங்க தான். சிரிப்பா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஞான திருவாளரா நீங்க தான். நானெல்லாம் என்னையே நான் தூர் ஞான திருவாளர். அப்புறம் உட்கலந்த தேவதேவே. அங்க சிதம்பரத்துக்கு எவன் போறானோ அவனுக்கு உள்ள கடகாரம் போய் இவங்கெல்லாம் பார்த்து ஓடி வந்த சாமி இவன் சிதம்பரத்துக்கு போனானா இவனுக்குள்ள கலந்துட்டான். வான செல்வம் இங்கதான் அவனை பார்க்க போறேன் ஆனா சாமி. எப்படி ஏற்பட்ட பாட்டு பாரு. யாராவது பார்க்காம ரிப்பீட் செய்வீங்களா? இதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. வந்த கூட்டத்துல பாதியை காண இது மாதிரி பண்ணி பண்ணி இன்னும் சுத்தமா போகும்போது வர்றான்றீங்களா? சரி, கற்பங்கள் அவங்க கொடுத்து வைக்கல. நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நீங்க வந்ததால உங்களுக்கு என்ன பேரு? ஞான திருவாளர்னு கிடைச்சது. அவங்களுக்கு கிடைச்சதா? கிடைக்கல. கற்பங்கள் பல கோடி செல்ல தீர கனல் நடு ஊசியின் மேல் காலூன்றி பொற்பர உணவின்றி உறக்கமின்றி ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? உங்க மேலதான சந்தேகம்ன்றீங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த பாட்டுல இல்லையா? அடுத்தது போலாமா இல்ல டைம் இருக்கான்னு சாமி கேட்போம். சாமி இன்னொரு 10 நிமிஷம் எங்க இல்லையா? இப்பதான் பூஜை பண்ண. சரி, நான் சொல்றேன். இப்பதான் அவர் ஓகேன்றது அந்த மாதிரி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த போலாமா இல்ல போர் அடிக்கிறாங்க உங்களுக்கு? போதுமா? தைரியமா கைத்ததுல போதுன்றவங்க போதுமாமா? ஆமாமா. ஆமா, அந்த நாள் உங்களுக்காக நான் பேசுறது. இன்னைக்கு ராத்திரில உங்களால பேசினே போன இருப்பா. ஆமா, பேசுறேன். சரி, இப்போ சிவலோகம் பாக்குறதுக்கு ஒருத்தன் ஆசைப்படுறான். நான் உங்களுக்கு திருவிடை மருத்துவர் பத்தி ஏற்கனவே பேசிங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? திருவிடை மருத்துவர் பத்தி கேட்க போறீங்களா? வேணுமா வேணாம்? வேணும்ன்றவங்க கை தூங்க. வேணாம்னா நான் உள்ள போயிடுவேன். ஆமா, திருவிடை மருத்துவர் இப்போ வரகுண பாண்டியன் ஒரு ராஜாவா. அம்மா 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 செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, தப்பு. சிவன் கோயில்ல சிவனுக்கு நேரா உட்காந்து செய்யக்கூடாது. நேரம் இல்ல, அவங்கள பார்த்துதான் கிடையாது. நீங்களே பிரதோஷமும் செய்றீங்க, நீங்களே அட்டகாசமும் செய்றீங்க. தப்பு. நான் உடல உங்க இஷ்டம் தான் ஏஞ்சி போக வேண்டியதான். ஆமா, இங்க பாருங்க. இப்போ வரகுண பாண்டியனோட அப்பா பேரு உங்களுக்கு எனக்கு ஏன்டா இதெல்லாம் தேவையில்லைன்றீங்க. இருந்தாலும் சொல்றேன். சுந்தரேச பாத பாண்டியன்னு பேரு. அவன் புள்ள பேரு வரகுண பாண்டியன் பேரு. அவன் புள்ள பேரு ராஜராஜ பாண்டியன் பேரு. அவன் புள்ள பேரு சுகுண பாண்டியன் பேரு. இந்த மாதிரி 4 பேரும் சிவனடியாருக்காக சிவனுக்காகவே வாழ்ந்தவங்க. அப்படி வச்சுக்கலாமா? சரி, குயிக்கா சொல்றேன். சிவலோகத்தை பார்க்கணும்னு வரகுண பாண்டியனுக்கு ஆசை வந்து போச்சு. சிவபெருமான்கிட்ட போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் உட்கார்ந்து, இது உங்களுக்கு போர் அடிக்காது, நீங்க ஜாலியா கேட்கலாம். போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில்ல போயிட்டு இவங்களுக்கு ஆசைனா யாரை போய் கேட்பாங்க? அவங்க அப்பா அம்மா போய் கேட்பாங்க. அம்மா எனக்கு இது வேணுமா அது வேணுமா இல்லையா? அவர் ராஜாக்கு ஆசைனா யாரை போய் கேட்கிறாரு? சிவபெருமானே போய் நேரம் கேட்கிறாரு. சுவாமியா இருக்கும், என்னப்பா வேணும்? இதுவரையும் யாரும் கேட்காத மாதிரி இருக்கு, என்னப்பா வேணும்? எனக்கு சிவலோகத்தை பார்க்கணும் சுவாமி. நீங்க போய் நீங்க கேட்டாட்டு வர சாமி. சுவாமி என்ன செய்யறாரு? நந்தி பெருமான கூப்பிடுற. நந்தி இங்க வா. வரகுண பாண்டியன் சிவலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். என்னத்தை பார்க்கணும்னு? சிவலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். நந்தி ஒண்ணு என்ன செய்யுது? என்ன சாமி, யாருக்குமே காட்டக்கூடாது, நீங்களே சிவலோகத்தை இந்த மாதிரி ஈஸியா நீங்களே காட்ட சொல்றீங்க, நான் சொல்றத நீ செய்யுது. நந்தி கையில ஒரு கோல் இருக்கு, பெரம்பு இருக்கும். நீங்க கைலாயத்துல போயிட்டீங்கன்னா, கைலாயத்துக்கு போனீங்கன்னா லைன்ல நின்னீங்கன்னா நந்தி ஒரு பெரம்பு வச்சுன்னு உங்களை மிரட்டுமா, போய் வருமானம் இல்லை லைன்ல இல்லைன்னு. ஏன்னா இங்க போடுற மாதிரி உருளை புது வருமானம் தெரியல. அதுக்கு
அதை மிரட்டுமா. அதை மிரட்டும் போது அரவண பாண்டியனுக்கு வந்து சிவலோகத்தை காட்ட சொல்லிட்டான். காட்ட சொல்லும் போது அரவண பாண்டியன் உடனே என்ன பண்றான், கண்ணை மூடுறான். கோயில்ல சிவலோகத்தை பாருங்க. இப்போ நந்தி இட்டுன்னு போகும்போது என்ன ஆகுது, அப்படியே 7 மேகங்களும் கீழே இறங்கிடுது. மொத்தம் எத்தனை விதமான மேகங்கள் இருக்கு தெரியுமா? மேல 7 மேகங்கள் இருக்கு. மேகத்துள்ள மேகம் 7 விதமான மேகம் இருக்கு. அந்த 7 மேகமும் என்ன ஆகுதுன்னா கீழே இறங்கி வருது. எங்க வருது? மதுரை கோயில் உள்ள வருது. 7 மேகமும் மதுரை கோயில் உள்ள இறங்கி வருது. வரகுண பாண்டியன் வேற ஒரு லெவல் போயிட்டான். ஏன்? சிவலோகத்தை சாமி காட்ட வச்சதால அவனை சிவபெருமான் பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே அப்படியே மெல்லந்து போறான். கோயிலுக்குள்ளேதான் இருக்கிறான். அவனுக்கு சுவாமி சிவலோகத்தை காட்ட சொல்லிட்டார். நீங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் கவனிக்கலைன்னு தான் திருப்பி இதை நான் சொல்றேன். இதோட சொல்ல மாட்டேன், போயிட்டே இருப்பேன். சிவலோகத்தை காட்ட சொன்ன பிறகு ஒரே 7 மேகமும் ஏறி வந்துருது. கண்ணு தெரியல, எங்க பார்த்தாலும் மேக கூட்டமா இருக்கு. குளிர்ந்த சோலையா இருக்குது. ஒரே செடி கொடி, எங்க பார்த்தாலும் நீர் வீழ்ச்சி, அருவியா இருக்குது. பார்த்த உடனே என்ன செய்வான் பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவான், சாமி இதை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, நந்தியை கூப்பிடுறான். நந்தி இதை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சாமி சிவலோகத்தை காட்ட சொன்ன கேட்டனே, இதுதான் சிவலோகமான்னு கேட்கிறான். நந்தி சொல்லுது, இல்ல நீ வா, அமைதியா வா. இங்க போதே அரவண பாண்டி இப்படி நடந்து போறான். ஒரு வீண சத்தம் கேட்குது, நல்ல ஒரு வீண சத்தம். அவன் வீண சத்தம் கேட்கும் போது என்ன பண்ணுது, ராஜா கேட்கிறான், நந்தி இதுதான் சிவலோகமா கேட்கிறான். இல்ல, இது பிரம்மா வாழற லோகம். பிரம்மா வாழற வீண சத்தம் கேட்குது. அப்படியா? இதுவே அவ்வளவு அருமையா இருக்கு கேட்கிறான். இல்ல நீ கம்முன்னு வா, சாமி காட்டு சொன்னது நான் காட்டுவான், மீதா வா. நேரம் இவன் அப்படியே வேற லோகத்துக்கு இருக்கும் போது நந்தி போகும்போதே நல்ல சுகந்த வாசனை, இந்த மாதிரி வாசனை, நல்ல சுகந்த வாசனை வரும்போது ராஜா என்ன பண்றான், வரகுண பாண்டிய ராஜா என்ன பண்றான், அப்பா நல்ல அழகிய வாசனை இருக்கு நந்தி. பார்த்தா எல்லா இடமும் பொண்ணும் மின்னுது. எல்லாம் தங்க கோட்டை, தங்கம், இது ஃபுல்லா தங்கமாக எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் தங்கமா தெரிஞ்சா எனக்கு எப்படி இருக்கு காட்டும் போது, ஐயோ எல்லாமே தங்கமா இருக்குது, நல்ல வாசனை அடிக்குது. சரி, நல்லா மின்னுது. இன்னைக்கு என்ன பண்றான், நந்தியை எப்படி இருக்கான் என்னன்னு கேக்குது. இதுதான் சிவலோகமா? கம்முனு வா, இது என்ன லோகம் நந்தி கேட்கும். இது விஷ்ணு வாழற இடம்பா, இல்ல தங்கமா மின்னுது தெரியல, இது விஷ்ணு வாழற லோகம் சொல்லி சொல்றான். உடனே வா நீ வா, நான் அவனை காட்டுறேன்னு சொல்லிட்டு போகுது. ஒரு தடவை பிரம்மலோகத்துக்கு காட்டினா, அடுத்தது வாசனையும் தங்கத்தையும் விஷ்ணு லோகமா காட்டினா, அடுத்தது அப்படியே போறான். போகும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரே வெளிச்சமா இருக்கு, பயங்கர லைட்டு, ஒரே வெளிச்சமா பிரகாசமா மின்னுது பயங்கரமா. அவன் என்ன பண்ற, பாண்டிய மன்னன் என்ன பண்றான், இது பார்க்க எப்படி பயங்கரமா இருக்கு, இதான் சிவலோகமா? நந்தியை புடிச்சா திரும்பணும், அமைதியா வாப்பா, நான் காட்டுறேன்னு சொன்னேன், ஏன் நீ கேட்டுனே இருக்கிறது. இது ருத்ரலோகம் சொல்லு. பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், ருத்ரன் வாழற லோகம், இது ருத்ரலோகம். அப்படியா? சரின்னு சொல்லு. உடனே அப்படியே போயினே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரே புகை மூட்டம். பாண்டியனுக்கு கண்ணே தெரியல, என்னடா இது, ஒரே செடி கொடியா இருந்தது, 7 மேகமா வந்தது, திடீர்னு ஒளியா வந்தது, திடீர்னு சுகந்தமான வாசனை வந்தது, தங்கமா மின்னுச்சு, திடீர்னு கண்ணே தெரியலையே, ஒரே புகையா இருக்கு, எங்க பார்த்தாலும் போது ஒரே ஒரு சின்ன ஒரு ஒளி மட்டும் வந்தது. பார்வதியோட மூக்குத்தில இருந்த வைரக்கல்லில் அந்த ஒளி தெரித்து பாண்டிய மகாராஜனுக்கு பூரா ஒரு ஒளி மண்ண வந்த கண்ணில் பட்டது. அவனுக்கு அப்படியே கையெல்லாம் ஒதுர ஆரம்பிச்சிருந்தது. ஐயோ, இப்படி இருந்த இடத்துல ஒரு ஒளி வருது என்னன்னு கொஞ்சம் இந்த ஒளியை நோக்கி இப்படி பார்த்தான். ஒரு மரகத கல்லுல செஞ்ச போல மரகத மேனியோட பார்வதி இருந்தாங்க. மரகத மேனியோட அம்மான்னு 2 கையும் தூக்கி அழுகையா வருதான். அம்மா பார்த்ததால பசிக்குடேன்றானா, அழுகையா வருதான். அம்மா 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 அம்மான்னு கத்துறானா. கத்திக்கிட்டு நந்தி என்னத்துக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சுட்டான்.
அம்மா பாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூல்ல இருந்து இட்டுன்னு வரீங்க, எல்கேஜி, காலையில மண்டையில கொட்டி கிளாஸ்ல விடுறீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு இட்டுன்னு வந்து வீட்டு வாசல்ல இருந்து விட்டா என்ன பண்ணும்? அம்மாவோட கம்யூனிட்டி ஸ்கூல்ல விட்டாமான்னு சொல்லல. அத மாதிரிதான் ஓடணும். குடு 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 குடுன்னு ஓடி போய் அம்மான்னு விழும்போது விழும்பு பக்கத்துல பார்த்தா சிவபெருமான் முழுநீர் பூசிய உடம்போடு சிவபெருமான். இந்த ரெண்டு கண்களும் நம்மளை பார்க்கறதுக்கு ஏதுவான கண்களும், ஒரு நெற்றி கண்ணும் செஞ்சடை போட்டு கங்கையை தாண்டிய ஒரு முடி வைத்த சிவபெருமான். கழுத்துல பாத்தீங்கன்னா பாம்பு. சிவபெருமானோட கண்களான ருத்ராட்சம் கழுத்துல, உடம்பு முழுதும் திருநீர். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கிறேன்டா பயப்படாதடான்னு சொல்ற திரிசூலம் கையில. இந்தாண்ட பாம்பு, அந்தாண்ட திரிசூலம், இந்தாண்ட நெற்றிக்கண். கழுத்துல பார்த்தா எந்த துரோகம் பண்ணாலும் உன்னை பொறுத்துன்னு நான் தாங்கிக்க வேண்டான்னு அசுரர்கள் விஷத்தை சிவபெருமான் முழுங்கின அந்த நீலகண்டம். எல்லாத்தையும் பார்க்கிறான். என்னன்னாத்த பார்க்கிறான்? நெற்றிக்கண்ணை பார்க்கிறான், செஞ்சடைய பார்க்கிறான். பார்க்கும் போது சிரித்த கருணை வழிந்த முகங்கள், சிரித்த கருணை வழிந்த முகத்தை பார்க்கிறான், நெற்றிக்கண்ணை பார்க்கிறான், விபூதி அணிந்த திருமேனி பார்க்கிறான். இடுப்புல பாத்தீங்கன்னா புலித்தோல் போற்றிய கால்கள். பார்த்து சிவபெருமானே அப்படியே விழுந்து கதறி அழுவறான் அரவண பாண்டியன். பார்க்கறானா இப்படிதான் இருக்கும் காட்சி. நீங்க கைலை மலைக்கு போறீங்கன்னா நல்லது பண்ண சாமி, தேவாரம் பாடுங்க, எந்த துரோகம் யாருக்கும் செய்யல அப்படின்னு. இப்ப அந்த ருத்ரலோகம் வரைக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த இதுவரை கேட்காதவங்க கேளுங்க. ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஃப்ரீயாடும். ருத்ரலோகம் தாண்டி வரவண பாண்டியனை நந்திக்கிட்டு போகுது. ருத்ரன் என்னென்ன லோகம் சொன்ன? பிரம்மலோகம், வைஷ்ணலோகம், ருத்ரலோகம் சொன்ன. ருத்ரலோகம் தாண்டி இன்னொரு லோகத்துக்கு இட்டுன்னு போனான். நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்றேன். போனா எல்லாரும் விபூதிலாம் விட்டுட்டு எல்லாரும் உட்காந்து இருக்காங்க, உங்களை போல உட்காந்து இருக்காங்க. நந்தி இது யாரு? யார பெண்கள் ஆண்களுமா உட்காந்து இருக்காங்களே. அப்பா இவங்கெல்லாம் தினந்தோறும் சிவபெருமானுக்கு விடிய காலையில எழுந்திருச்சு பூ பறிச்சு அவங்க கையாலேயே பூ கட்டி போட்டு சிவபெருமான ஒரு நாளும் தவறாம அர்ச்சித்த மக்கள் பா சாமி எடுத்துன்னு வந்து பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகத்துக்கு மேல இவங்க எல்லாம் உட்கார வச்சிருக்காருப்பான்னு காட்டினாராம். அடுத்தது இங்க யாரோ கூட்டமா உட்கார்ந்துருக்காங்களே நந்தி, இது யாருன்னு கேக்குறாங்க. டேய் இவன் அன்னதானம், வித்யாதானம், சொர்ணதானம், கோதானம். வித்யாதானம்னா சொல்லி கொடுக்கிறது, இப்ப நான் செய்யறேன்னு அதான் வித்யாதானம். வித்யாதானம் அன்னதானம், 4 பேருக்கு சோறு போடுறது. சொர்ணதானம் தங்கம் கொடுக்கிறது. கோதானம் பசுமாடு கொடுக்கிறது. இத போல செஞ்சவங்கடா இங்க. அங்க யாரு? சாமிக்கு பூப்பரிசி போட்டவங்க. இங்க யாரு? தானம் பண்ணவங்க. அந்தாண்ட யாரு சாமின்னு கேட்கிறாங்க. இவங்க சொன்ன சொல் தவறாதவர்கள். இவங்க சொன்ன சொல் தவறாதவர்கள், சொன்ன சொல் தவறாதவர்கள், தர்ம நெறியில் வாழ்பவர்கள். அப்படியா சாமி? அவங்களை கொஞ்சம் காட்டுங்க போது இதை கேளுங்க, இதை கேளுங்க. பாக்குறானா வரகுண பாண்டியனோட அப்பா, அப்பாவோட அப்பா, அம்மாவோட அம்மா, தாத்தாலாம் உட்கார்ந்து இருக்காங்க. யாரு? அப்பா. அவன் வரகுண பாண்டியன் யாரு? அவ்வளவு பெரிய நல்லது செஞ்சவங்களோட மகன். அவனுக்கு சிவபெருமான் கொடுத்ததுதான் சிவலோகத்தை காட்சி கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த கதையில தர்மம் செஞ்சவங்க, சொன்ன சொல் காப்பாத்துறவங்க, இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களா அந்த லோகத்துல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு யார் காட்சி தர்றது? பார்வதி காட்சி கொடுக்கிறாங்க. எப்படி? ஒரு வைர மூக்குத்தி, அதுல இருந்து பல பலன் வர ஒளி, அது மூலியமா கொடுத்த அப்புறம் தான் சிவபெருமான பார்க்கிறான். நீலகண்டம், நெற்றிக்கண், சிரித்த கருணை உள்ள முகம். எல்லாருக்கும் நல்லதே, கெட்டது செய்யறவனுக்கு கூட நல்லது செய்யற அந்த நீலகண்டம், அந்த ருத்ராக்கம், ஜடை, இனஜடை, செஞ்சடை, கங்கையை மேல் அணிந்து புலித்தோல் போட்டு எதுக்கும் கவலைப்படாதனால சுவாமி கையில வெண்மழு ஏந்தி மான்மழு ஏந்தி சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் சிவலோகமா. இந்த சிவலோக காட்சி இருக்குது இல்ல, அங்க நந்தி பெருமான்
வரகுண பாண்டியன் சொன்னாரா, இந்த ஒண்ணு மட்டும் கேளுங்க, இன்னைக்கு பிரதோஷம் வந்ததுக்கு இந்த ஒரே வார்த்தை இது மட்டும் கேளுங்க போதும். சொன்னாரா நந்தி வரகுண பாண்டியன், வரகுண பாண்டியாடே, இந்த சிவலோகத்தை ஒண்ணு இட்டு வந்து காட்டின பாரு, நீ பார்த்த புண்ணியம் இந்த கதையை எவன் சொல்றானோ அதை கேட்கிறானோ அவங்களுக்கெல்லாம் சிவலோகத்தை காட்டின புண்ணியம் வந்து சேர்ந்துருண்டான்னு சொன்னாரா நந்தி. அதனால இது வந்து அகத்தியர் அவரோட சீடர்கள் கிட்ட இந்த கதையை உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கிறாராம். என்னது, வரகுண பாண்டியனுக்கு சிவபெருமான் சிவலோகத்தை காட்டினது வந்து சொன்னாராம். திருவிடைமருதூருக்கு வரகுண பாண்டியன் ஓடி போனா பிரம்மகத்தி தோஷம் அவனை தொத்தின்னு வந்தது. கிழக்கு பக்கம் வாசப்படியா ஓடனா, சாமி சொன்னாரா மேற்கு பக்கமா தப்பிச்சு ஓடிடுறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ ஒரு கேள்வி வருது, வரகுண பாண்டியன் மதுரையில தானே இருந்தான், ஆளாய் சொக்கனால தீர்க்க முடியாத கஷ்டமா திருவிடைமருதூர்ல இருக்கிற சாமி தீர்க்கிற போல மகாலிங்கேஸ்வர சுவாமின்னு பேர். இவரால தீர்க்க முடியாத திருவிடைமருதூர்ல எப்படி தீர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அப்ப சாமி என்ன சொல்றாரா, மதுரையில தீர்க்க முடியாது இல்ல, மதுரையில யாருக்குமே இந்த தோஷம் வரக்கூடாதுன்னு சொல்றதால மதுரையில இருந்த பிரம்மகத்தி தோஷம் வரகுண பாண்டியன் தொத்தின் போய் சாமி திருவிடைமருதூர்ல விட்டுட்டு வந்தான். ஏன், மதுரையில வாழறவனுக்கு எந்த கஷ்டமுமே வரக்கூடாது, சாமி நம்மளோட ஆளவாய் சொக்கன், நம்மளோட சுந்தரேஸ்வர கடவுள், நம்மளோட சொக்கநாத சுவாமி அவனை இட்டு போய் மதுரையில இருக்கிறவங்க யாரும் தப்பு செய்யாதீங்களா, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அங்கதான் நீங்க போனோம், இங்க உங்களுக்கு தீர்வு கிடையாதுன்னு சொல்லி செஞ்ச தப்பையும் சாமி தள்ளி போய் விட்டாராம். அதுக்குதான் வரகுண பாண்டியனை வந்து திருவிடைமருதூருக்கு ஓட விட்டு அங்க பிரம்மகத்தி தோஷம் அவனை தொத்தின் போய் விட்டது. நல்லது. நமஸ்காரம்.